வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சீரியஸ் வந்து கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். அது என்ன சீரியஸ்னு பார்த்தீங்கன்னா ஓரிகாமி சீரியஸ். இது வந்து 90's கிட்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்கூல் டேஸில் வந்து ஜம்பிங் ஃப்ராக் வந்து இதை பண்ணி விளாண்டுருப்போம், ரேஸ்னால் வச்சு விளாண்டுருப்போம். இது ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இதே மாதிரி தான் ஓரிகாமி ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேப்பரை வந்து ஃபோல்ட் பண்ணி தான் இதை வந்து உருவாக்குற மாதிரியே இருக்கும். சூப்பராகவே இருக்கும். எனக்கு வந்து ஒரு 100-150க்கு மேலே வந்து ஓரிகாமி இது வந்து ஃபுல்லாகவே தெரியும். ஸோ அதனால் அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஜம்பிங் ஃப்ராக் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இதை தான் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் வந்து வேணும் அப்படின்னா வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து நான் பார்ட் 1 வச்சு இதை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஜம்பிங் ஃப்ராக் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு A4 ஷீட் வந்து க்ரீன் கலர் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணணும். அதுக்காக வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து பாதியாக அந்த மாதிரி மடித்து வச்சுக்கிறேன். மடிச்சுட்டு அந்த பகுதியை வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கரெக்டாக வந்துடும். இந்த ஓரிகாமி எல்லாமே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பாதி இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் வந்து வெட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பேப்பர் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, கரெக்டாக இருக்குது சதுரமாக. அதுக்கடுத்து இதை பாதியாக வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாதியாக வந்து மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பார்ட் இருக்குது பார்த்திங்களா, இப்படி நல்லா மடிச்சுட்டுருங்க. நம்மளுக்கு வந்து அந்த கோடு இருக்குது பார்த்திங்களா, இந்த கோடில் இருக்கிறது தான் மடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த கோடை பேஸ் பண்ணியே இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த இது பாதி இந்த மாதிரி வர மாதிரி வச்சு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இந்த ஓரிகாமியில் எதுதான் நீங்கள் மடிச்சிங்கனாலும் நல்லா அந்த மாதிரி டைட்டாக வச்சுக்கோங்க. அப்போனா தான் அதை வச்சு நம்ம அடுத்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சைடும் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் 2 சைடும் வந்து நான் மடித்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு மடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு நடுவில் வந்து எக்ஸ்ன்னு வர்ற மாதிரி இருக்கணும். இந்த ஃப்ராக் சீரியஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி உங்களுக்கு. அதுக்கடுத்து இந்த மாதிரி இப்போ எக்ஸ் மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி இங்கிட்ட எக்ஸ் மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. தெரியாதவங்க கண்டிப்பாக அதை வந்து பாருங்கள். இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு எக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த இதில் வந்து திருப்பிக்கோங்க. ஏதாவது ஒரு டைரெக்ஷன் வந்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அதை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி உள்நோக்கி வச்சுட்டு மேலே வந்து அதை வந்து அப்படியே அழகாக வந்து மடிச்சிருங்க. இந்த மாதிரி மடிச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க. இன்னொருக்க இந்த மாதிரி வச்சு மடிச்சிருங்க. இப்போ மடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி தான் இந்த டைரெக்ஷன்லேயும் நீங்கள் மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறது வந்து இதுக்கு வாய்ஸ் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கிருவீங்க. வாய்ஸ் வந்து இந்த இது ஓரிகாமி சீரியஸ்க்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா வாய்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுங்க. நான் வந்து வாய்ஸ் கொடுக்க மாட்டேன், மியூசிக் மட்டும் தான் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ வந்து அதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் மடிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வைக்கும்போது நல்லா டைட்டாக வந்து மடிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து அழகாக வந்துடும். இப்போ வந்தனையும் பாருங்கள் இந்த மாதிரி சேஃபில் தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது இருக்குது பார்த்திங்களா, இந்த இதை வந்து மேல் நோக்கி வச்சு மடிச்சுக்கோங்க. இதுதான் ஃப்ராக்குக்கு வந்து கால் கை இந்த மாதிரி இதாக இருக்க போகுது. ஸோ இதை வந்து மேல் நோக்கி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அந்த இதையும் அதே மாதிரி தான் மேல் நோக்கி எல்லாத்தையும் மடிக்கணும். இந்த மாதிரி இந்த 2 இதையும் நான் மடிச்சிட்டேன். அதே மாதிரி இந்த இதுலேயும் 2 இதை வந்து மேல் நோக்கி இந்த இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த சேஃப் இருக்கிற மாதிரி வச்சு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ 4 கை கால் 4 கால் மாதிரி அதுக்கு ஃப்ராக்குக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு மடிப்பு இருக்கணும். இப்போ நம்ம 4 இது மடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்ததுலேயும் அதிலே ஒரு பாதி இது அந்த மாதிரி மடிக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மடிப்பை வச்சு பேஸ் பண்ணி தான் மடிக்கணும். அப்படின்னா தான் எல்லா டைரெக்ஷன்லேயும் சேமாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி சேஃபாக வந்து மடிச்சுக்கோங்க.
இப்போ மடிச்சிட்டா பாருங்கள், எக்ஸ் மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒரு அழகான சேஃப் வந்து கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கடுத்து இப்போ மேலே தான் நம்மளுக்கு அடுத்து வேலை. இப்போ வந்து இதை வந்து மடித்து மேல் நோக்கி இந்த மாதிரி ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி வச்சு மடிச்சிருங்க. மேல் நோக்கி இருக்கணும் இது. அதே மாதிரி அந்த டைரெக்ஷன்லேயும் வந்து மேலே வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேலே வந்து மடிச்சிட்டிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு பாதி தவளை வந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீழே அந்த முக்கோண சேஃப் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து நான் உள்ளக்க வந்து மடித்து விட்ருங்க. அது எப்படி மடிக்கணும் அப்படின்னா, அந்த கால் இருக்குது பார்த்திங்களா, அந்த இதுக்கு சமமாக இருக்கிற மாதிரி வச்சு மடிக்கணும். கொஞ்சம் அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா அந்த கால் பகுதி வந்து நல்லா தெரியும். இந்த மாதிரி வச்சு உள்ளக்க வந்து மடிச்சிருங்க. மடிச்சிட்டிங்க அப்படின்னா கால் வந்து நல்லாவே தெரியும். இப்போ வந்து கரெக்டாக சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு தவளை. இப்போ வந்து இதை வந்து ஜம்ப் பண்ண வைக்கணும். ஜம்ப் பண்ண வைக்கிறதுக்கு வந்து இதை வந்து இப்போ வந்து ஜம்ப் பண்ணாது, இது தவளை மாதிரி வந்துருச்சு, ஆனால் ஜம்ப் பண்ணணும். அதுக்காக வந்து இன்னொருக்கம் வந்து மடிக்க போகிறோம். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து பார்த்திங்கன்னா பாதி இது அந்த மடிப்பு இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கட்டு மாதிரி இருக்குல்ல, அந்த இதில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை வந்து பாதியாக வந்து அதுக்கடுத்து இதை மேல் நோக்கி வச்சு மடிக்க போகிறோம். அவ்வளவுதான். இதை வந்து கொஞ்சம் மடிக்கும் போல் கொஞ்சம் கசங்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பார்த்து வந்து மடிச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த மாதிரி வச்சு மடிச்சுக்கோங்க. கொஞ்சம் இது வந்து ஃபோல்ட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மடிக்க, கொஞ்சம் பார்த்து வச்சு மடிச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக அதை மடிக்கக்கூடாது, ஓரளவு தான் வைக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணுறதுக்கப்புறம் தான் கரெக்டாக ஃப்ரிங் மாதிரி அது கரெக்டாக செட் ஆகும் பேப்பர். இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பரான ஃப்ராக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ராக் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து கண்டிப்பாக எல்லாமே செஞ்சு பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஓரிகாமி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்காக இதில் நிறையாவே பண்ணலாம் நம்ம. இப்போ சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஜம்ப் பண்ணுதான்னு பார்க்கலாம். சூப்பராகவே ஜம்ப் பண்ணுது பாருங்கள், நல்லாவே ஜம்ப் பண்ணுது. இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது 90s கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கூல் டேஸில் இதை கண்டிப்பாக பண்ணி இதை வச்சு ரேஸ் பண்ணி நல்லா விளாடுவோம், நல்லாயிருக்கும், சூப்பராகவே இருக்கும். அதனால தான் இதை வந்து கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். நிறைய ஒரிகாமி சீரியஸ் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பாருங்கள், காமெடியாக இருக்கும். ஒவ்வொன்றா இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி வைக்க நல்லாவே ஜம்ப் பண்ணும், நல்லாவே இருக்குது. நான் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இந்த மாதிரி தான் விளாடுவோம் நாங்கள். சூப்பர். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சீரிஸ் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து இதை வந்து ரெகுலராக வந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.